Hello, hello. 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 Hello, hello. Hello. சிவகையில் முடிதறித்து தேடி மன்னர் சூழ சிவகையில் முடிதறித்து தேடி மன்னர் சூழ இப்ப கவரிகள் விசாரணையும் கனக சிம்மாசனத்தில் இப்பதாவில் உள்ள யோட்டி ராமர் தம்பி லெப்பரார் கோவில் வாரா 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 அயோட்டி லெப்பரார் கோவில் வாரா
வருங்காலத்து வாழ்வீர்கள் எதிர்காலத்தில் சிங்கங்களை நாடக கலாக்கண் மனைகளை மற்றும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் பெருமை விவசாய பெருங்குடி மக்களை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இதோ அயோக்கியபடி அரசு மொழியில் வருகிற ராமச்சந்திரனுடைய மூர்த்தி தம்பி இளைய பெருமாள் லட்சுமண பெருமாள் உங்களுடைய பாதங்கள் தொட்டு கனிவிட சுவாமிக்கிறேன். நன்றி நன்றி கடந்த வணக்கம் 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 வணக்கம். அருள் மனக்கும் முருகள் மலராடி எனக்கும் இடமும் உண்டு எனக்கும் இடம் உண்டு அருள் மனத்தில் முருகன் மலராடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு எனக்கும் இடம்
நாடகத்தில் எத்தனோரு குற்றம் காணலாம், குறை காணலாம். குற்றம் என்பது நீக்கி, குறை என்பதை எதிர்கொண்டு உங்கள் வீட்டு பிள்ளைகள் தவறு செய்துவிட்டால் எப்படி மன்னிப்புகிறோம், அதை போல எங்களையும் என்ன சென்ற நடிகர்கள் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய கதைக்கு வருகிறேன். நன்றி நன்றி. எனது வணக்கம் வணக்கம் வணக்கம். நானும் அந்தப்புறமாக இருக்கும் பொழுது எனது அண்ணன் ராமச்சந்திர மூர்த்தி தலையாரிமார்களை விட்டு ஏது காரணமோ தெரியவில்லை அழைத்து வரும்படி சொல்லியிருக்கிறார். என் அண்ணனை பார்த்து அடிவருந்து அண்ணன் அழைத்த விவரம் என்னவென்று அறிய வேண்டும். இதோ அண்ணனை பார்த்து அடிபணிந்து அழைத்த விவரம் என்னவென்று அறிந்து வருகிறேன். பார்க்கிறேன் அண்ணனை. ஆண்டவா கொண்ட பாணியே அண்ணவா ஆண்டவா கொண்ட பாணியே அண்ணவா வைகுந்த வாசகா சூரிய பிரகாசா உன்னுடைய பாதங்களுக்கு மலர்களை வைத்து பணிகிறேன். உன்னுடைய எளிய தம்பி நீ மங்களகரமாக வாழ வேண்டும் என்று உன் அண்ணனாகினால் வாழ்த்துகிறேன். இருந்திருப்பாய் தம்பி. அப்படியே அகட்டும் அண்ணா. அண்ணா எப்பொழுதும் அயோத்திபுரியிலே வளர்ந்த செந்தாமரை புஷ்பம் போல இருக்கக்கூடிய ஒரு முகமானது இன்றோ நீர்வாழிய தாமரை போல அமர்ந்திருக்கூடிய காரணம் என்ன? அயோத்திபுரியிலே என்ன நடந்து விட்டதண்ணா? ஏன் நடந்து விட்டோம்? என்னிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் அண்ணா. தம்பிலப்படா அண்ணா சோகம் ஏன் அண்ணா, இன்னும் மனம் சோகம் ஏன் அண்ணா, சோகமே அண்ணா, இன்னும் மனம் சோகமே அண்ணா, ஏகமாய் மனம் என்றாதெல்லாம் எண்ணி, ஏகமாய் மனம் என்றாதெல்லாம் எண்ணி, ஏகமாய் மனம் என்றாதெல்லாம் எண்ணி, ஏகமாய் மனம் என்றாதெல்லாம் எண்ணி இருக்கக்கூடிய காரணம் என்ன? என்னிடத்தை விட்டதண்ணா, என்னிடத்தில் எடுத்து சொல்லுங்கள் அண்ணா. அண்ணா என்ன கூறுகின்ற அண்ணா? அனந்தரமும் வளர்ந்த செந்தாமரை பருவமொழிகளே தாங்கள் முகமாகப்பட்டது உண்மையாகத்தான். இந்த தினம் நீர் வழிய தாமரைக்குள் முகமெல்லாம் சோர்ந்து கண்கள் எல்லாம் கலங்கி கவலைப்பட வேண்டிய காரணம் ஏன் அண்ணா? என்ன நடந்தவிட்டான்? தாங்கள் இப்போது காலால் எந்த பணிகளை அடியை கையால் செய்வதற்கு காத்திருக்கிறேன் கூறும் அண்ணா என்று கூறுகிறேன். என்னமா உண்மையாகத்தான் இல்ல? அவ்வார்த்தை நான் எப்படி சொல்வேன், என்னவாக சொல்வேன்? இருந்தாலும் மதுமில்லாத சூரியவந்திக்கு சீதாதேவியால் என்ன நேரமாக வந்து நின்று விட்டது.
இருந்தாலும் தம்பி வேலை அண்ணா அதையெல்லாம் நான் விவரமா சொல்றேன், சற்று கவனமாக கேளும். எடுத்து சொல்லுங்கள் அண்ணா. சாரங்கள் ஊரே செய்க ராமர் தம்பிமார்களை நோக்கிய சாரங்கள் ஊரை செய்க ராமர் தம்பிமார்களை நோக்கிய சாரங்கள் ஊரை செய்க ராமர் தம்பிமார்களை நோக்கிய சாரங்கள் ஊரை செய்க ராமர் தம்பிமார்களை நோக்கிய இந்த அச்ச திசைகள் ஒவ்வொரு 16 திசைகள் முழங்கு நாம் அனைவரும் வந்த கொடி நமது அயோத்தியமான அகத்தில் வாழ்ந்து வந்தோம். உண்மையாகத்தான் இப்படியாக நாமும் வந்து வருகிற வேளையில் தம்பி சற்று காலங்களுக்கு முன்பாக சித்தனை சொற்படி கண்டு நாம் ஒவ்வொரு மனத்திலே வாழ்ந்து வந்தோம் அல்லவா? உண்மையாகத்தான். அப்படி வாழ்ந்திருக்கும் போது ஒரு நாள் வேலையிலே ஒரு பொய்மகனை வேட்டைக்குள்ள நான் செல்ல என்னை தேடி நீ கானகம் வந்துவிட உண்மையாகத்தான் நீயும் நானும் இல்லாத நேரம் பார்த்து பாவி ராவணன் சுயரூபத்தை எல்லாம் மறைத்து சன்னியாசி ஒரு வேடம் தரித்து வந்து நம் தேவி சீதாவை பாவி துஷ்டாராவணன் சிறையெடுத்தால் சொல்வதா நமக்கானது சிறையெடுத்தால் சொல்வதை நமக்கானது சிறையெடுத்தால் சொல்லினா நமக்கானது சிறையெடுத்தால் சொல்வதை நமக்கானது உன்னுடைய அன்னைக்கும் எந்தனுக்கும் திருமணமாகி உண்மையாகத்தான் அநேக நாட்களாக யாதொரு குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருந்து உண்மையாக நம் நாட்டு குடிமக்கள் கூட நமது மாமன்ன சக்கரவர்த்திக்கு பிறகு இந்நாட்டு அரசு கட்டி அலுவலருக்கு ஒரு ஆண் குழந்தை இல்லை என்று கண்கலங்கி கவலைப்படும் நேரத்தில் அந்த துயரமான நேரத்தில் என்ன காரணமோ தெரியவில்லை. என்ன அர்த்தம்? திடீரென்று நம் சீதாவுக்கு 5 மாத கர்ப்பம் நிலவரம் நாம் எல்லாம் அறிந்து சந்தோஷமாகி நம் சீதாவுக்கு சீர்மாந்தம் செய்து அவனும் நானும் ஏக சப்ரகூட மையத்தில் உல்லாசமாக சந்தோஷமாக ஜெயித்துக்கிட்ட போது அந்த இன்பமான வேலையை என் மனதில் ஒரு துன்பமான சந்தேகம் ஏற்பட்டது. என்ன சந்தேகம் ஏற்பட்டது? இப்படிப்பட்ட சந்தேகம் என்னமான சந்தேகம் என்றால் வனத்திலே வாழ்ந்திருக்கும் போது தென்னனுக்கு ஆளப்பட்ட பாவி ராவணன் சீதாவை சிறையிட்டு விட்டாளா தென்னனுக்கு நோக்கி உண்மையாக அதன் பிறகு நீயும் நானும் கிஷ்கந்தாபுரி சென்று வாழியை கொண்டு வானரத்தை சேகரித்து தென்னனுக்கு சென்று அரங்கர் கூட்டத்தை எல்லாம் வேரோடு அழைத்து அந்த 10 தலை 20 கரைகள் படைத்த தசைக்கீரர் ராவணனை என்னுடைய கோவிந்த மானத்துக்கு இரையாக்கி விட்டு இப்படியெல்லாம் எத்தனையோ துன்பப்பட்டு துயரப்பட்டு சீதாவை சிறைமீட்டி வந்து மீண்டும் அயோத்தியமா நகரத்தில் அரசு கட்டி வாழ்ந்து வருகிறோமே. அப்படி இருக்க நம் குலத்தை பற்றி இனிமாக பேசுகின்றாரா அல்லது புகழ்ந்து பேசுகின்றாரா இகழ்ந்து பேசுகிறாரா என்ற சந்தேகம் உருவாகி இந்த தினம் தலையாரிமலை விட்டு நகர்வதை பார்க்கும் போது நம் 10ஆம் தேதியில் வாழப்பட்டு ஏகாரியானவனுக்கு மனைவிக்கு சண்டைகள் ஏற்பட்டு அந்த சண்டையின் முடிவில் அவள் கோபத்தை கொண்டு தாய் வீடு செல்ல அதற்கு அவள் தாய் சொன்ன வார்த்தை
வார்த்தைக்கு ஏகாலி சொல்லிவிட்ட பதில் என்ன வார்த்தை சொன்னார்? என்ன வார்த்தை சொன்னார்? தாயே, ராவணன் தெரிவிக்கொண்டு போன செய்தியை ராமர் அயோக்கியமான நகரத்தில் வைத்து அரசு பரிவலம் செய்யலாம் தாயே. அவருடைய சூரிய விருந்துக்கு ஏற்றுக்கொள்ளும். ஆனால் நானும் காலையில் அழுத்தெடுத்தது மாலையில் சொந்தம் செய்யக்கூடிய நமது வீரமதி வீரமந்திர கோத்துக்கு ஏற்பாடு கேவலமான வார்த்தைகள் சொல்லிவிட்டார் தம்பி. என்ன வார்த்தை சொல்றாய் அண்ணா? 10 ஆண்டுகள் வசிக்கக்கூடிய ஏகாலியானவன் நம்ம குலத்தை பற்றி கேவலமாக பேசிவிட்டாளா? என்னை விட்டு வருகிற அண்ணா, என்னுடைய கோதல வழக்கு அண்ணா எதற்காக தடுக்கிறாய் அண்ணா? அவசரப்பட வேண்டாம், ஆவேசப்படுவது நியாயமில்லை அண்ணா. நாம் இந்த 50 நாட்டுக்கு அதிபதிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் அண்ணவனாக ஆண்டியில் இளையவன் ஒரு தொழிலாளி ஏகாலியாக இருந்தாலும் கூட இருந்தாலும் ஆண்டுக்கு ஒரு சட்டம் அரசனுக்கு ஒரு சட்டம் ஒரு நாட்டில் கிடையாது அல்லவா? உண்மையாகத்தான் இருந்தாலும் தம்பி, இருந்தாலும் கண்ணவன் சொல்வதிலும் பயம் வைக்கிறது. என்ன நியாயம் அண்ணா? எப்படி என்றால் சிறையெடுத்து சென்ற ராவணன் 8 மாத காலமாக ஒத்தையாக வைத்திருந்தானே அசோகவனத்தில். உண்மையாக அப்படி ஒத்தையாக இருந்த சீதா ஒத்துமையாக இருந்ததா தப்பு தவறு நடந்தது யாருக்கு தெரியும்? என்ன வார்த்தை சொல்றேன் அண்ணா? ஆகையால் சீதா உத்தமை நமக்கு தெரியும். ஏனென்றால் ஏன்? சீதையை சிறுமேற்றிய நாளிகையில் அதே இடத்தில் அக்னி வளர்த்தோம். அந்த அக்னியால் சீதா தேவியை மொழிபடி செய்தோம் அல்லவா? உண்மையாகத்தான் அண்ணா. அப்படி இருந்தாலும் தம்பி, உளவாயம் மூடினாலும் மூடலாம், ஊர்வாயம் மூட முடியாது முன்னோர்கள் கூறுவார்கள் அல்லவா? உண்மையாகத்தான் அண்ணா. ஆகையால் இப்போது செய்தியால் ஏற்பட்ட கலங்கத்தை போக்க வேண்டுமானால் உன்னுடைய அன்னையான ஜானியால் ஏற்பட்ட தீங்கான பத்திரம் நீக்கிவிட வேண்டுமானால் இனி ஒரு நாளை கூட தேவி சீதாவை நாம் தங்க வைக்க கூடாது. அயோக்கியமாக என்ன சொல்றேன்? கூட என்ன வார்த்தை சொல்கிறேன் எல்லாம்? நம் சீதாவை ஒரு நாளும் அயோக்கியவர்களில் தங்க வைக்க கூடாது தம்பி என்று சொல்கிறாயே. உண்மைதான். 10 ஆண்டுகள் வசிக்கக்கூடிய ஒரு ஏகாலி வார்த்தை சொன்னதற்காக நம்ம சீதாவை சொல்லி ஒரு நாள் அயோக்கியவர்களை தங்க வைக்க கூடாது என்று சொல்கிறாயே. உண்மைதான். ஆகையால் முன்பாக நம்ம தம்பி பரத சத்ருக்கள் இருவரும் சொன்னவது நீ சொல்லிவிடாமல் இப்போது என்னுடைய வார்த்தைக்கு எதிர் வார்த்தை இல்லாமல் இந்த அண்ணாருடைய வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை இல்லாமல் ஏற்றுக்கொண்டு நீ நடக்க வேண்டும். எப்படி என்றால் எப்படி என்ன தம்பி நிலைப்பாரே தம்பி நிலைப்பானார் நீ சதுருடன் ரதத்தை போட்டு அட துன்பமான வார்த்தை தன்னை கொடுக்கென்று சொல்லிடாமலே துன்பமான வார்த்தை குடிக்கண சொல்லிடாம தம்பி லட்சுமணா அன்பினால் நான் சொன்ன அன்பினால் நான் சொன்ன அசிங்கிற வார்த்தையால நீ வந்தென்னோ நம் சீதாதன்னை அந்த மனத்திலே விட்டுவா விட்டு வாடா லட்சுமணா அண்ணா இப்போ நம்ம சீதாதேவி அழைத்து சென்றதை அந்த மனிதர்கள் அந்த காடு மிருக ஜாதிகள் வாழ்ந்து வரக்கூடிய தண்டகாருடைய வளத்தினை விட்டுவிட்டு நீ அயோக்கியமான நகரம் வர வேண்டும். அதற்கு
அதற்காகத்தான் உன்னை அதி விரைவாக நான் அழைத்தேன். அழைத்த சொல் சீதாவை விட்டு வா, காரியத்தில் விட்டு விட்டு வரும். அப்போது அண்ணா என்ன வார்த்தை இருக்கு, என்ன வார்த்தை சொல்கிறாய் அண்ணா? யாரோ ஒருவன் பத்தாந்திரில் செய்யக்கூடிய ஏகாரியமான வார்த்தை, நிந்தையான வார்த்தை சொன்னதற்காக நம் சீதாவை கொண்டு ஆரோக்கியமான கானகம் திட்டகாரணிய வனம் மிருக ஜாதிகள் வசிக்கக்கூடிய வனத்தில் விட்டு வாடா தம்பி என்று சொல்கிறாயே. உண்மைதான். முன்னாடி பரதவி சத்துருக்கள் சொன்ன வார்த்தையை தாங்கள் சொல்லிடாமல் சீதாவை கொண்டு ஆரோக்கியமான கானகத்தில் விட்டு வாடா தம்பி என்று சொன்னால் எப்படி என்ன உனக்கு மனம் துணிந்து விட்டது? நம் சீதா 5 மாத கர்ப்பிணி என்று கூட பாராமல் சீதாவை கொண்டு ஆரோக்கியமான கானகத்திலே விட்டு வாடா தம்பி என்று சொல்கிறாயே, எப்படி எல்லாம் உனக்கு மனம் சொன்னது பறிந்து விட்டது? அண்ணா சொல்வதை கேளும் அண்ணா, சொல்வதை கேளுங்கள் அண்ணா. தம்பியப்பனா, அண்ணா நீ சொல்லும் வார்த்தை முன்பாக தம்பி பரத சந்திரமணி இருவரும் சொன்ன வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் சொல், அது விரைவா என்னிடத்தில் எடுத்து சொல்வாய். சொல்லும் சொல்வது கேளுங்கள் அண்ணா. பரதனு சத்துருக்கள் இப்ப பரதனோ சத்துருக்கள் பண்புடன் மனையில் சேர்ந்தார். இப்பதிடமுடல் படாராய் சிந்தெழுஞ்சுருகி நின்றார். அண்ணா அண்ணா இடமுடைய வேட்பனாரோ சிந்தனோ துரைகின்றே. அண்ணா 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 ஒரு கதை தன்னை கேளுமல்லா. அண்ணா 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 கருணையோ ராமபத்தா கதை தன்னை கேளுமண்ணா. அண்ணா 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 நாதந்தி சீராவுனானும் சீதை வளர்ப்பில்
சொன்ன வார்த்தைக்காக நாம் சீதாவை கொண்டு ஆரோக்கியமான கானகத்தில் விட்டு வாடா என்று சொல்வதற்கு எப்படி என்ன அவன் மனம் துடிந்து விட்டது. தகவலப்படா ஐயா, முன்பாக தம்பிமார் பரத சத்ருகன் இருவரும் சொன்ன வார்த்தையிலேயே சொல்லிக் கொள்கிறார். ஐயா, என் அண்ணருக்கு கோபமாகும். அண்ணாவுடைய கோபத்துக்காக வேண்டாம். உன்னை எச்சரிக்கிறேன். சீதாவை கொண்டு போய் வளர்த்தல் விட்டுத்தான் ஆக வேண்டும். இந்த வார்த்தை இருக்கு, இந்த வார்த்தை சொல்கிறேன். உண்மைதான். என் பேச்சை கேளாம சீதாவை கொண்டு ஆரோக்கியமான கானகத்தில் விட்டு வாடா தம்பி என்று சொல்கிறாய் என்ன? அயோத்தியூரில் நாட்டு மக்கள் பார்த்து நம்மளை பார்த்தால் என்ன சொல்வார்கள் தெரியுமா அண்ணா? அண்ணா காதாலை கேட்பார்கள் அண்ணா, கண்ட கண்ட துருவாடி அதுவோ. கண்டகனாபின் மீது இப்படியோ காதாலை கேட்பார்கள் அண்ணா, கண்ட கண்ட துருவாடி அதுவோ. காதாலை கேட்பார்கள் அண்ணா, கண்டகனாபின் மீது இப்படியோ. கேட்காதே கேட்காதே இப்போது எத்தனை வார்த்தைகள் என்று சொன்ன போதிலும் என்னுடைய மனமாகப்பட்டது கல்லாகிவிட்டதடா. இந்த கல்லை கரைக்க உலகத்தை படைக்கும் ஆண்டு வளர்ந்தலாகாது. உன்னை கடைசியாக மீண்டும் வச்சிருக்கிறேன். சீதாவை கொண்டு போய் வனத்திலே விட்டு வர முடியும் இல்லை முடியாது ஒரே வார்த்தை சொல். சீதாவை சொல்லு, காலகத்தில் விட்டு வாடா தம்பி என்று சொல்கிறாய். ஆமா, உனக்கு எப்படி என்ன மனம் தெரிந்து விட்டது? நான் சொல்வதை கேளுங்கள் அண்ணா. முன்னமே முதலாவரை சென்று சீதாவை சிறையெடுத்து சீதாவை களமடித்து அயோத்திபுரி அழைத்து வரும் பொழுது சீதாவை பாதார வந்தத்தை கூட பார்த்ததில்லை என்ன. அப்படி இருக்கும் பொழுது சீதாவை கொண்டு ஆரோனியவாள கானகத்தில் விட்டு வாடா தம்பி என்று சொன்னார். எப்படி என்ன உனக்கு மனம் துடித்து விட்டது அண்ணா? நான் சொல்வதை கேளுங்கள் அண்ணா. மல்லிகை செல்வாகும் வாசம் பொருந்திய வாகுல சீதையாரே, வாகுல சீதையாரே. 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 அண்ணா சொல்லி
விட்டு வாடா தம்பி என்று சொன்னான். எப்படி என்ன முடியும்? என்னால முடியாதண்ணா, என்னை மன்னித்து விடுகிறண்ணா, என்னை மன்னித்து விடுகிறண்ணா. அண்ணன் மன்னிப்பு தாரும் அண்ணா, என்னை மன்னித்து விடுங்களா, என்னை மன்னித்து. சீதாவை கொண்டு போய் வரத்தில் விட்டு வர முடியாதா? ஆச்சரியமான வார்த்தை. முன்பாக தம்பிமார் பரத சத்ருகன் இருவரும் சொன்னவர்கள் நீயும் சொல்லிவிட்ட காரணத்தால் இந்த அயோத்திமா நகரம் முழுவதும் அனைத்து மண்மேடு ஆக கூட ஒரு நாளை கூட தங்க வைக்க நான் சம்மதிக்க மாட்டேன். இனிமேல் உங்கள் முகத்தில் விழித்துக் கொண்டு உயிரோடு இருப்பதை விட இறப்பதை மேன்மையான். இதோ என் மோதிர பலத்தால் என் உயிரை போக்கிக் கொள்வேன். இந்த தங்கத்தை பார்க்கிறேன். உங்களை தம்பி என்று உணர்ந்து செந்தனல் பொறியின் மீது சோர்ந்திட வேண்டும். நான் முன் செய்த குறைகள் எல்லாம் முடித்திட வேண்டுமானால் அதை எந்த கோதண்டத்தாலே இப்போ என் உயிர் போக்குவேனே. நான் உயிர் தன்னத்தில் கருதல் பண்ணி தடுக்கவில்லை காணுமே. விடுவதற்கு ஒரு உயிரை துடிக்க கூட மனம் துடிந்து விட்டாய் அண்ணா. அண்ணா, அசிங்கரமான நாட்டில் யாரோ சொன்னார் என்று, அசிங்கரமான நாட்டில் யாரோ சொன்னார் என்று, யாரோ சொன்னார் என்று சொல்வதற்காக நம் சாதிச்சதா 5 மாத கர்ப்பிணி என்று கொடுப்பாராமல் மனத்தில் விட்டு வாழா தம்பி என்று சொல்கிறாய். எப்படி எல்லாம் மனம் இல்லை. அவன் நீதி எல்லாம் என்று நீங்கள் சொல்லாமல் நீதி இல்லை என்று நீங்கள் சொல்லும் தம்பி, நீங்கள் சொல்ல நீதி இல்லை என்று நீங்கள் சொல்லும் தம்பி. சட்டவனி சதிகாரணி நீதி சத்தியம் தர்மம் சொல்லுக்கு உங்களுக்கு கருதவில்லை. என் முகத்தில் விழிக்கிறதை போய்விடு. அண்ணவனோ ஜாதியில் இளையவன் ஏழாளி என்று ஏழாவது சொல்வதற்கு உங்களுக்கு அருகதை இல்லை. அந்த புறம் போ. சொன்னால் என்று சொல்லாத நாட்டிலே சொன்னத நாட்டிலே சொல்வத நாட்டிலே
கொண்டிருந்தால் உன்னை தம்பியோட பாடலை ஏசி பேசி காலால் எட்டி உதைக்கவும் தயங்க மாட்டேன். போய்விடு, போ. போய்விடு. சிலர் நாட்டிலே சிலர் இகழ்ந்து பேசுவார்கள், சிலர் புகழ்ந்து பேசுவார்கள். அதற்காக நாம் தாய் சீதாவை கொண்டு ஆர்வலின் மனக்காலம் தன்னை காலையை வளர்த்து வெட்டு வளா தம்பி என்று சொல்கிறாயே, எப்படி என்ன உன்னுடைய மனம் துணிந்து விட்டது? அண்ணா அண்ணா, நமக்கு தர்மம் செய்தையே, சதிகாரனே, நயவஞ்சகனே, என் கண்மனை நிற்க வேண்டாம். போய்விடு. எங்கேயாவது சென்று மாண்ட மனிதபடி இழந்து விடு. அல்லாஹ் போய்த்து வைக்கதை போ. போய்விடு. இந்த வார்த்தை சொல்கிறாய் அல்லா. நம் சீதாவை கொண்டு ஆடவனை அவளை காலை எடுத்து விட்டு வரவில்லை என்றால் நீ இந்த அயோத்தி உயிரை மடித்து விடுவேன் என்று சொல்கிறாய் அல்லா. அண்ணா, யாரோ ஒரு 10ஆம் நிறுவனத்தை கூடிய ஆடி சொன்ன வார்த்தைக்காக நம் சீதா 5 மாத கர்ப்பிணி என்று கூட பாராமல் சீதாவை கொண்டு அருணிமலை காலகத்திலே விட்டு வள தம்பி என்று சொல்கிறாயே, எப்படி என்னவனுடைய மனம் பிடித்து விட்டது? சொல்வதை கேளும் அண்ணா, அண்ணா சொல்வதை கேளும் அண்ணா. கொண்டிடும் பெண்ணுக்காக கொற்றவன் உயிரை மாய்த்தான், கொண்டிடும் பெண்ணுக்காக கொற்றவன் உயிரை மாய்த்தான். இப்ப அண்டமா முனிவர்க்கெல்லாம் அடுக்குமோ இந்த வார்த்தை? அண்ணா அண்ணா அண்ணா, குற்றவன் உயிரமாய்த்தான். அண்ணா அண்ணா செய்ததல்லை பணம் தனில் வெட்டுவாரே. இப்ப வண்டனில் சிறையாரே மனந்தனில் விட்டுவாரே. இப்ப தெண்டகா உந்தன் பாதம் திருவடி சரணமல்லா. அண்ணா அண்ணா, திருவடி சரணமண்ணா. அண்ணா அண்ணா அண்ணா, அன்னை என்னும் ஜானகிய
மாற்றி மறைமுகமா விட்டு வாரே ராமண்ணா எப்படியெல்லாம் உனக்கு மனம் துணிந்து விட்டது அண்ணா. அந்த வனத்திலே கரடி புலி சிங்கிகள் அனைத்துமே வாழக்கூடிய வனத்திலே விட்டு வாழா தம்பி என்று சொல்கிறாயே அண்ணா. அண்ணா இருந்தாவா விட்டு வருகிறேன் தம்பி. தாய் சீதாவை கொண்டு போய் ஆரோக்கியமான காடகம் காரணியவனும் மிருக ஜாதிகள் வசிக்கக்கூடிய வனத்தில் விட்டு விட்டு வருகிறேன் அண்ணா. தம்பி என்ன சொல்கிறாய்? உண்டாக தம்பிமார் பரவ சத்ருகன் இருவரும் சொன்ன வார்த்தைகளையும் சொல்லிவிட்ட காரணத்தால் இனிமேல் நான் இந்த சதிகார தம்பிமார்கள் முகத்தில் விளைத்துக் கொண்டு உயிரோடு இருப்பதை விட இறப்பதை மேன்மை என்று என் போதுள்ள மானத்தால் என் உயிரை போக்கும் போது ஓடோடி வந்து என் கரங்களை பற்று தடுத்து நிறுத்திவிட்டு அண்ணா தன் உயிரை காக்க என் அன்னை சீதாவை கொண்டு போய் நான் வனத்தினை விட்டுவேன் வருவேன் அண்ணா என்று சொன்ன வார்த்தையை கேட்டவுடனே உள்ளம் பூரித்தேன், மனம் மகிழ்ந்தேன். அது மட்டுமல்லாமல் தாரம் வாய்ந்தது திருவள்ளுவருக்கு
தம்பி வாய்த்தது ரகுராமச்சந்திர மூர்த்திக்கு, பிள்ளை வாய்த்தது சிறுதொண்ட பக்தனுக்கு, புகழ் வாய்த்தது கர்ணனுக்கு என்ற பழமொழியை நீ நிறுத்திட்டு லட்சுமணி. சரி, அப்படியே கொண்டு போய் வனத்திலே விட்டு விட்டு வாருங்கள். இப்போது அண்ணா, நம் சாய் சீதாவை கொண்டு ஆரோக்கியமான காடகத்திற்கு விட்டு வாடா தம்பி என்று சொல்கிறாயே, நான் எப்படி சொல்லி அழைத்து செல்வேன்? என்னமாக சொல்லி அழைத்து செல்வேன் அண்ணா? எப்படா என்ன கூறுகிறாய்? அண்ணா, என்னுடைய தாயான சீதாவை நான் எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி என்னமாக சொல்லி வனத்துக்கு அழைத்து செல்வது? அதற்கு தகுந்த ஆலோசனை தாங்களே கூற வேண்டும் அண்ணா என்று கேட்கிறாய் அல்லவா? உண்மையாக சொல்கிறேன். எப்படி என்றால், சற்று காலங்களுக்கு முன்பாக நம் சீதாவுக்கு 5 மாத கர்ப்ப நிலவரம் நாமெல்லாம் அறிந்து சந்தோஷமாக சீதாவுக்கு சீர்மாந்தம் செய்து அவளும் நானும் ஏக சத்ருகுண மஞ்சத்தில் உல்லாசமாக ஜெயத்துக்கிட்ட போது, பெண்ணே உனக்கு என்ன பொருள் மீது ஆசைன்னு நான் கேட்டேன். சரி, அதற்கு அண்ணவள் கூறினாள், சுவாமி, தாங்கள் அருகில் இருக்கும்போது எனக்கு எந்த பொருள் மீதும் ஆசை இல்லை. நமது அயோக்கியமான நகரத்தில் எல்லா பொருட்களுமே நிறைந்து காட்சியளிக்கின்றன அல்லவா? அப்படி இருக்க இருந்தாலும் சுவாமி, நான் முன்னே பார்த்த அந்த பஞ்சபடி தீர்த்தம், பர்ணகசாலை, வால்மீக ராஜராமம், தெய்வ கன்னிமார்கள், ரிஷி பத்திரிமார்கள் இவர்களை மட்டும் மீண்டும் ஒரு முறை பார்த்து தரிசிக்க வேண்டும் சுவாமி என்று உங்களுடைய தாயான சீதா என்னிடத்தில் வரமாக கேட்டிருக்கின்றாள். அந்த அடையாளங்களை அவரிடத்தில் விவரமாக எடுத்துச் சொல்லி அவள் தகப்பனார் ஜனகராஜன் சீதனமாக வாங்கி கொண்டிருக்கின்றாரே ஒரு கார்மேக ரதம். அந்த ரதத்திலே தேவி சீதாவை ஏற்று சென்று அந்த ஆர்யமான காரகத்தில் விட்டுவிட்டு அதிவிரைவாக வருவாய், சென்று வருவாய். சீதாவை வனத்திலே விட்டு வருவாய் தம்பி. அப்படி அகற்றவண்ணா, அந்த வார்த்தைகளை சொல்லி நாம் சீதாவை ஆரோக்கியமான கானகத்திலே திட்டகாரிய வனத்தில் விட்டு விட்டு வருகிறேன் அண்ணா, வருகிறேன் அண்ணா. இருந்தாலும் தம்பி, அண்ணா, போகும் வழியிலே என்னுடைய நாயகரை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். நான் எப்படி என்ன சொல்வது? அதையும் சொல்லுங்கள் அண்ணா. உண்மை, நீ சொல்வது முற்றும் உண்மை. ஏனென்றால் 55 தேசத்து மன்னர்கள் வளையாதவில்லை, நான் வளைத்து நம் சீதாவை நான் கல்யாணம் செய்து வரம் பிடித்த நாள் முதல் அன்றிலிருந்து இன்று வரை ஒரு நாள் கூட தேவி சீதா என்னை விட்டு பிரியாதவள். இன்றைய தினம் என்னை விட்டு பிரிந்த உன்னோடு பாரு வனம் பார்க்க போய் கொண்டிருக்கும் போது பாதி வழியிலே சென்றவுடன் என் மனைவி சீதாவுக்கு என் ஞாபகம் ஏற்பட்டு, லட்சுமணா, மைத்துனா, என் சுவாமியை பார்க்க வேண்டும், என் மன்னவரை காண வேண்டும் என்று சொன்னால், அந்த நேரத்தில் நீ என்னை நினைத்து அண்ணா ஹரிராமச்சந்திரா என்னை பெயர் நாமத்தை நீ உச்சரித்தார். அதே நிமிடம் அவர் முகத்துக்கு நான் காட்சி கொடுப்பேன். அதை மனதில் வைத்துக்கொள். அது மட்டுமல்லாமல் சீதாவை கொண்டு போய் தண்டகாருடைய மனத்திலே விட்டுவிட்டு அதிகாலை உதிக்கும் அயோக்கியமான நகரம் வந்து என் முன்னே நீ நிற்க வேண்டும். ஒரு நாள் சூரிய பகவான் உதயமாகிவிட்டால் அண்ணா, இந்த அண்ணனாகி நான் இதே இடத்தில் தனியார் வரை வரவழைத்து அக்கினி வைப்பேன். அந்த அக்கினியை நான் மாண்டு மடிவேன், மாண்டுடுவேன், மாண்டு மடிவேன். அண்ணா, நாம் சீதாவை கொண்டு ஆரோக்கியமான கானகத்தில் விட்டு விட்டு காலையில் கதிரை உதயமாவதற்கு முன்பதாக அயோத்திபுரி வருகிறேன் அண்ணா. வருகிறேன் அண்ணா. அப்படி ஆகட்டும். சீதாவை கொண்டு போய் வனத்திலே விட்டு வருவாய், வனத்திலே விட்டு வருவாய். ஆகட்டும் அண்ணா, விட்டு வருகிறேன் அண்ணா. நம் சீதாவை கொண்டு 5 மாத கர்ப்பிணி என்று கூட பாராமல் சீதாவை கொண்டு ஆரோக்கியமான கானகம் தென்னகாமிய வனம் மிருக ஜாதிகள் வசிக்கக்கூடிய வனத்தில் விட்டுவாடா தம்பி என்று சொல்கிறாய். நம் சீதாவை கொண்டு ஆரோக்கியமான கானகத்தில் விடுவதற்கு என்னுடைய அண்ணன் பெரிதா மானம் பெரிதா என்று பார்க்கும் பொழுது அண்ணன் மானம் தான் பெரிது. அந்த சொல்லை ஏற்றி நான் தாய் சீதாவை ஆரோக்கியமான கானகத்தில் தென்னகாமிய வனத்தில் விட்டு விட்டு வருகிறேன். தாய் சீதாவை அழைத்து வந்து ஆரோக்கியமான கானகத்தில் விட்டு விட்டு வர வேண்டும். அழைத்து வருகிறேன் தாய் சீதாவை. தலையால் மார்களே, அந்த புறமாக என்னுடைய தாய் சீதாவிராவிற்கு இருக்கும். அப்படி அழைத்து வாருங்கள், அழைத்து வாருங்கள், சீக்கிரமாக அழைத்து வருகிறோம்.